அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ ஒரு கரண்டி நெய், அரைக்கரண்டி தேங்காய் எண்ணெய், அரைக்கரண்டி சூரியகாந்தி எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கருவேப்பிலை, பொடி வெங்காயம் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ரம்ப இலை, தயிர். இது கொஞ்சம் நேரம் வார போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். வதக்கி விட்டு அப்புறம் அடுத்தது போடுவோம். பல்லாரி, சின்ன பல்லாரி என்ன ஒரு 3 பல்லாரி வச்சுக்கிறோம், அதையும் போட்டுக்குவோம். தக்காளி 2 தக்காளி, அதையும் போட்டுக்குவோம். அரை ஸ்பூனு மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூனு பச்சைத்தூள். இது நல்லா வதக்கி விடுவோம், கிண்டி விடுவோம். இப்போ இதை மூடி போட்டு மூடுவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடட்டும். மூடினோடனே அப்புறமேட்டு என்ன போடணுமோ காட்டுறேன். ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டுக்குவோம். இது ஒரு அரை கிலோ கறி வாங்கியிருக்கிறோம், அதையும் போட்டுக்குவோம். போட்டு அதை கிண்டி விடுவோம். இந்த எண்ணெயிலேயே கறி வேகும். காரம்லாம் ரொம்ப சேர்க்கலை, என்ன திட்டமாக தான் வச்சுருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு காரம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் வேகட்டும், எண்ணெயிலேயே வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வைப்போம். 2 நிமிஷம் ஆகட்டும். அப்புறமேட்டு அடுத்தது இப்போ திறந்து பார்ப்போம். எண்ணெயில் பாருங்கள், நல்லா எல்லா மசாலாலாம் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்குது. என்ன இப்போ ஒரு முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு போட்டு இதையும் போட்டு அதை விரைவி விடுவோம். இப்போ கறி வேகிறதுக்கும் முருங்கைக்காய் வேகிறதுக்கும் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு கிண்டி மூடி வைப்போம். நல்லா கொதி வந்த உடனே இறங்கி தேங்காய் ஊற்றிட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ மூடியை போட்டு மூடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஆகணுன்னு அடுத்தது பார்ப்போம். இப்போ அரை மூடி தேங்காய், ஒரு கை அளவு முந்திரி போட்டு அரைச்சி இது குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு. இப்போ ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு கிண்டி விடுவோம். கிண்டி விட்டு இப்போ தேங்காய் அரைச்சது இருக்குது, அதையும் முந்திரி பயிறு என்ன தேங்காய் அரை மூடி அதையும் ஊற்றுவோம். ஊற்றி ஒரு கிண்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு
சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இது மூடியை போட்டு மூடி விடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இதை திறப்போம் பாருங்கள். எவ்வளோ அழகாக கட்டியாக குழம்பு சிக்கன் குழம்பு வச்சு கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிடுவோம். என்ன ஒரு கட்டி கிண்டி எவ்வளோ வாசனையாக மனமாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன பாருங்க, ஆனை ரெடி ஆகிடுச்சு. கோழி ஆனை ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.